power m by x power n whole power m plus n into x power n by x power l whole power n plus l into x power l by x power m whole power l plus m equal to n கேட்டிருக்காங்க. இப்போ இங்க என்ன அடுக்கு யூஸ் பண்ணிருக்காங்க? இப்போ a power p by a power q இருந்ததுன்னா நம்ம எப்படி இப்போ எழுதுவோம்? இது பேஸ் 2 ஈக்குவலா இருக்க. அப்போ a இந்த q மேல போச்சுனா p minus q ன்னு எழுதுவோமா? இப்போ இததான் இப்போ இதுல யூஸ் பண்ண போறோம். x power m by x power n whole power m plus n இருக்கு. அது எப்படி எழுதலாம்? x power m minus n whole power m plus n ன்னு எழுதலாம். அதே மாதிரி x power n by l வந்து x power n minus l whole power n plus l. x power l by x power m வந்து x power l minus m whole power l plus m ன்னு எழுதலாமா? இதுக்கு அடுத்து ஒரு இன்னொரு அடுக்கு விதி வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. என்னன்னா a power p whole power q ன்னு இருந்தா இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி a power p q ன்னு எழுதலாமா? இந்த விதியை தான் இங்க யூஸ் பண்ணோம். அப்ப என்ன கிடைக்கும்? x power m plus n into m plus m ன்னு கிடைக்குமா? சாரி m minus n into m plus n. அதே மாதிரி x power n minus l into n plus l into x power l minus m into x power l plus m ன்னு எழுதலாம். இப்போ இது வந்து எப்படி இருக்கு? a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா. a minus b into a plus b னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா படி இருக்கா? அப்போ x power m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் எழுதலாம். அதே மாதிரி x power n ஸ்கொயர் மைனஸ் l ஸ்கொயர் எழுதலாமா? அதே மாதிரி இது x power l ஸ்கொயர் மைனஸ் m ஸ்கொயர் எழுதலாம். இப்போ இதெல்லாம் பேஸ் எல்லாத்துலயும் ஈக்குவலா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும்னா மேல இருக்க பவர் எல்லாம் ஆட் பண்ணலாமா? x power m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் இந்த மாதிரி இங்க என்ன விதி யூஸ் பண்ணிருக்காங்கன்னா a power p into a power q ன்னு இருந்ததுன்னா பேஸ் எல்லாம் ஈக்குவலா இருக்கும். மல்டிபிகேஷன் இருந்ததுன்னா a பவர் மேல இருக்கிற பவர் வந்து ஆட் பண்ணுவோமா? p plus q ன்ட்டு அதான் இப்ப பண்றோம். x வந்து எல்லாத்துலயும் காமனா இருக்கு, மல்டிபிகேஷன் இருக்கு. அப்போ x power m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் இங்க வந்து பிளஸ் n ஸ்கொயர் மைனஸ் l ஸ்கொயர் பிளஸ் இங்க வந்து l ஸ்கொயர் மைனஸ் m ஸ்கொயர் இருக்கு. இங்க m ஸ்கொயர் இங்க மைனஸ் m ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இங்க மைனஸ் n ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். மைனஸ் l ஸ்கொயர் பிளஸ் l ஸ்கொயர் கேன்சல் ஆயிடுமா? நமக்கு என்ன கிடைக்கும்? x power 0. எனிதிங் பவர் 0 நமக்கு என்ன வேல்யூ? 1. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் A 1.